தங்கத்தின் விலை தினமும் புதிய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் தங்கம் பெரிய அளவில் அமெரிக்கா நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. லண்டனில் உள்ள பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் பெட்டகங்களில் இருந்து பல ஆயிரம் கிலோ தங்கம் தற்போது அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. சர்வதேச செய்திகளின்படி அமெரிக்க தங்க வியாபாரிகள் விமானங்களில் தங்கத்தை நியூயார்க் நகருக்கு எடுத்து செல்கின்றனர். ஏன் உலகம் முழுவதும் இருந்து அமெரிக்கா நோக்கி தங்கம் எடுத்து செல்லப்படுகிறது? இதனால் இந்தியாவில் ஏதேனும் தாக்கம் இருக்குமா? இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா தற்போது உலகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் தங்கத்தை ஈர்க்கும் பிரம்மாண்ட காந்தம் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது வரை பிரிட்டன் தலைநகர் லண்டனில்தான் மிக அதிக அளவு தங்கம் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது நியூயார்க்கின் மேன்ஹாட்டன் பகுதியில் அதிக தங்கம் குவிந்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னலில் வெளியான ஒரு செய்தி தெரிவிக்கிறது. லண்டனை தவிர சுவிட்சர்லாந்தில் இருந்தும் தங்கம் அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பே லண்டன் மற்றும் உலகின் பிற பகுதிகளில் இருந்து தங்கம் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. ஸ்டீல் மற்றும் அலுமினியம் இறக்குமதிகள் மீது 25% வரி விதித்ததைப் போல டொனால்டு டிரம்ப் தங்கத்தின் மீது 10% வரி விதிக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதுவே தங்க வியாபாரிகளை அவசரமாக தங்கத்தை லண்டனில் இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு செல்ல தூண்டியிருக்கிறது. அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதிக்கும் அனைத்து நாடுகள் மீதும் வரியை அதிகரிக்கப் போவதாக டிரம்ப் அறிவித்ததால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. டிரம்பின் திட்டம் அவர் நினைத்தது போல நடந்தால் வரும் நாட்களில் சீனா, கனடாவோடு ஜப்பான், தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மிக அதிக வரி விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. 2024 நவம்பர் 5ஆம் தேதி டொனால்டு டிரம்ப் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அமெரிக்காவில் தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களை வர்த்தகம் செய்யும் முக்கிய சந்தையான காமெக்ஸில் தங்கத்தின் கையிருப்பு சுமார் 533 டன்னாக இருந்தது. அதன்பின் இது படிப்படியாக உயர்ந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் 1100 டன்னாக அதிகரித்தது. தங்கத்தை அதிகம் வாங்கும் இந்தியா மற்றும் சீனாவிற்கு செல்ல வேண்டிய தங்கம் இப்போது லண்டனில் இருந்து அமெரிக்காவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று ராய்ட்டர்ஸின் செய்தி கூறுகிறது. பிபிசியிடம் பேசிய HDFC செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் சௌமில் காந்தி, தங்கம் லண்டனில் இருந்து அமெரிக்காவிற்கு செல்வதற்கு 2-3 காரணங்கள் இருக்கின்றன என்கிறார். 1. ட்ரம்ப் வரி விதிப்பார் என்ற அச்சம். இந்த வரி எவ்வளவாக இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அது 10% அல்லது அதற்கு மேல் இருக்கலாம். இது போன்ற வரிகள் தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கான செலவை அதிகரிக்கும். எனவே தங்க இறக்குமதியாளர்கள் இழப்பு ஏற்படும் அபாயத்தை ஏற்கனவே குறைக்க தொடங்கிவிட்டனர். அதோடு உலகிலேயே அதிக தங்க கையிருப்பு அமெரிக்காவில் இருக்கிறது. அது நீண்ட காலமாக தணிக்கை செய்யப்படவில்லை. எனவே வங்கிகள் மற்றும் பிற பெரிய நிறுவனங்கள் லண்டன் பெட்டகங்களில் இருக்கும் தங்களது தங்கத்தை கணக்கில் காட்டுவதற்காக அமெரிக்காவிற்கு கொண்டு செல்கின்றன. வரி யுத்தமும் சர்வதேச நிச்சயமற்ற தன்மையும் தான் தங்கத்தின் விலை உயர்வுக்கு முக்கிய காரணம். தனது தங்க கையிருப்பை ஜனவரியில் அதிகரித்த சீனாவின் மத்திய வங்கி போல பல மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கிக் கொண்டிருக்கின்றன என்கிறார் சௌமில் காந்தி. முக்கியமாக பிரிக்ஸ் நாடுகள் தற்போது டாலர்களை குறைத்துக் கொண்டு தங்களது தங்க கையிருப்பை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இதனாலேயே தங்கத்தின் விலை உயர்கிறது என்றும் அவர் கூறினார். முன்னதாக டிரம்பின் வருகைக்கு பிறகு கூடுதலாக 600 டன் தங்கம் அமெரிக்காவில் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்கத்தின் அடிப்படையில் அமெரிக்கா அதிக டாலர்களை அச்சடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கிறார் இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் இயக்குநரான ஹரிஷ் ஆச்சாரியா. தங்கம் விலை உயர்வால் திருமணத்துக்கு தங்கம் வாங்க விரும்புவோர் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் அகமதாபாத் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜிகர் சோனி. பிபிசி குஜராத்தி சேவையிடம் பேசிய ஜிகர் சோனி, தங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்காக நிதி சேமித்து வைத்திருக்கும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் வாங்க வேண்டும் என நினைத்திருப்பார்கள். ஆனால் தற்போதைய விலையில் அவர்களால் குறைவான அளவிலேயே வாங்க முடியும் என்கிறார். எனினும் தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் மக்கள் அதன் மீதான ஆர்வத்தை இழந்துவிட மாட்டார்கள். மக்கள் தற்போது 14 முதல் 18 கேரட் தங்க நகைகளையும் வாங்குகின்றனர். இவை குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாகி வருகின்றன என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவிற்கு அதிக அளவில் தங்கம் நகரும் சூழலில் இந்தியாவிலிருந்தும் தங்கம் அமெரிக்காவை சென்றடைந்துள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தியின்படி ஒரு முன்னணி வங்கி இந்தியாவில் சுங்க வரியில்லா பகுதியில் சேமித்து வைத்திருந்த தங்கத்தை 2 வாரத்திற்கு முன்னர் அமெரிக்காவிற்கு அனுப்பியது. பொதுவாக பல வங்கிகள் தங்கத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து சுங்க வரியில்லா பகுதியில் சேமித்து வைக்கும். அதன் பின்னர் தங்கத்திற்கு தேவை இருக்கும் போது மட்டும் அவர்கள் இறக்குமதி வரியை செலுத்தி தங்கத்தை எடுக்கிறார்கள். இவை தவிர அவர்கள் விரும்பினால் அந்த தங்கத்தை மீண்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி செய்தால் அவர்கள் எந்த வரியும் செலுத்த தேவையில்லை. துபாய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து வரும் தங்கமும்
வழியாகவும் அமெரிக்காவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த தங்கம் வழக்கமாக இந்தியாவிற்கு வரும். இந்த சூழலில் இந்தியாவில் தங்கம் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக உள்ளது. உலக தங்க கவுன்சில் அறிக்கையின்படி உலகம் முழுவதும் உள்ள மத்திய வங்கிகள் தற்போது பெரிய அளவில் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றன. மத்திய வங்கிகள் தொடர்ந்து 3வது வருடமாக 1000 டன்னுக்கும் மேல் தங்கத்தை வாங்கியுள்ளன. 2024 அந்த வங்கிகள் 1044 டன் தங்கத்தை வாங்கியுள்ளன. 2024 அதிகபட்சமாக போலந்து 89.5 டன் தங்கம் வாங்கியிருந்தது. இந்தியாவின் ரிசர்வ் வங்கி 72 டன்னுக்கும் மேல் தங்கம் வாங்கியது. மின்ட் நாளிதழ் செய்தியின்படி இந்தியாவின் தங்கம் கையிருப்பு 2021 ஆண்டு 754 டன்னாக இருந்தது. 2024 876 டன்னாக அதிகரித்தது. இந்தியா அதன் அந்நிய செலாவணியில் 11% மேல் தங்கமாக வைத்திருக்கிறது.